ஹாய். நம்மளுக்கு லைஃப்பில் வந்து ஒரு சுச்சுவேஷன்ஸ் எப்பயாவது ஏதாவது ஒரு இடத்துல உங்களை நீங்களே இன்ட்ரடக்ஷன் பண்ணாமல் உங்களை இன்னர் பீஸ் அளவில் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் யார், என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பொசிஷன்ஸ் அப்படிங்கலாம் தெரியாமல், யார்கிட்டையும் சொல்லாமல் ரியாலிட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நியூ பிளேஸில் அட்டன் பண்ணிவிட்டு வந்திருந்தீங்கன்னா அதுதான் ரியல் ஹாப்பி. நான் என்ன வாழ்க்கை தெரியுமா, நான் என்ன பொசிஷன் எனக்கு தெரியுமா, என்னோடய டிக்னிட்டி என்ன தெரியுமா, இதெல்லாமே சொல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் கால் எதுவும் வந்துச்சுன்னா பாருங்களேன், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. உண்மையாகவே சைக்கலாஜிக்கலாக தியரியும் அதுதான். ஒருத்தனை பர்சனலாகவே அவனை சார்ந்த எதுவுமே வெளிக்காட்டிக்காமல் இருந்தாலே அதை விட பெஸ்ட்டு ஹாப்பி எதுவுமே இல்லையா. அண்ட் ஒன் மோர் தியரி என்னென்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கும். என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா, எப்போவுமே நம்ம எல்லோரும் ஒரு சில நார்மலாக எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம். பட் அதுலேயும் ரொம்ப டீப்பாக ஒருத்தங்ககிட்ட பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம், அல்லது அவங்ககிட்ட மாமா மச்சான் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அல்லது ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பழகும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் இல்லையா, அவங்க நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறலாம் தோணும். இட்ஸ் இன் த சென்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோங்க. பட் இதில் ரெண்டு திங் தான் இந்த யூனிவர்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குமா. இட்ஸ் நாட் அபவுட் கோஇன்சிடென்ட். ஒரு யதார்த்தமாகவோ தற்செயலாகவோ யூனிவர்ஸ் நம்மளுக்கு அவங்களுக்கு மீட் பண்ண சொல்லாதான். ஒன்லி டூ திங்ஸ் தான். ஒன்று, நான் உனக்கு லவ்வாக அன்பாக பாசமாக இருப்பேன், அப்படி இல்லைன்னா உன்னை விட்டு போயிடுவேன், பிரேக். ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம அந்த இதில் இருந்து கற்றுக்க முடியுமா. ஸோ இது வந்து செகண்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து எல்லாருமே சொல்கிறாங்களே, நான் சமூக வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு. பட் ரியாலிட்டியாகவே அவங்க சமூக வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்கிறதுல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான இருக்குது. சின்ன விஷயத்தில் கூட அவங்களுக்காக, அவங்கள சார்ந்தோ அவங்களுக்காகவோ அவங்கள சாராமலோ அல்லது தனிப்பட்ட இதுக்கும் திங்க் பண்ணாமல் அந்த சின்ன இது கூட மற்றவங்களுக்காக அர்ப்பணிக்கிறதோ, சின்ன இது கூட அவங்களுக்கு தேவைப்படும், மற்றவங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத எப்போ அந்த அர்ப்பணிக்கிற மனப்பான்மை பக்குவம் பெறுதோ, உண்மையானவங்க அவங்க தான் வந்து ரியாலிட்டியான சமூக வாழ்க்கைக்கு அவங்கள அர்ப்பணிச்சிக்க முடியும். ஸோ தியரியட்டிக்கலாக அதுதான் சொல்கிறாங்க. சமூக வாழ்க்கைக்கு என்னையே அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் அவங்க சார்ந்த ரிலேட்டிவ்க்காகவும் எல்லாத்துக்காகவும் சேர்த்து வைத்துக்கொள்வது சமூக வாழ்க்கை கிடையாது. நம்ம மூலமாக 10 பேர்த்துக்கு, இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட் ஒருத்தங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க, சட்டை இல்லாமல் இருக்காங்க, இந்த சட்டை மூலமாக பலன் அடையுதுன்னா அந்த சட்டையை கழட்டி கொடுத்துட்டு வர்றது தான் ரியாலிட்டியான சமூக வாழ்க்கை. பட் நம்ம இதில் அப்படி இருக்குமா அப்படிங்கிறத கலந்து பேசணும். முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னர் தான், இப்படியாப்பட்ட மன்னர் வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்கிறோம், ரைட்?